தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்ற சின்னாறு அணையில் இருந்து அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீருக்கு இடையிலே மாரண்டல்லி அணைக்கட்டு இருக்கிறது. அந்த அணைக்கட்டில் இருந்து 420 கனஅடி தண்ணீர் மட்டும் செல்லக்கூடிய கால்வாயாக செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்கிறது. அந்த செங்கன் பஸ்லாவ் ஏரியிலிருந்து கொண்டசாமநல்லி ஏரி வரை 14 ஏரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. அதே போல பாப்பார்பட்டி ஏரி வரை, புலிகரை ஏரி வரை என்று கிட்டத்தட்ட 100 ஏரிக்கு பக்கமாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலையிலே சின்னாறு அணையினுடைய அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீரானது இந்த அணைக்கட்டை தாண்டினால் நேரா ஒகேனக்கலுக்கு தான் செல்லு அடைகிறது. ஆகவே இந்த 420 கனஅடி கொள்ளளவு கொண்ட அந்த கால்வாயை 1000 கனஅடி கொண்ட கொள்ளளவு கொண்ட கால்வாயாக மாற்றினால் தண்ணீரானது உபரி நீரானது அந்த ஏரிக்கு செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும். அப்படி உருவாக்குகின்ற பட்சத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்லும். உபரி நீர் வருகின்ற பொழுது 420 கனஅடிக்கு மேல் வருகின்ற தண்ணீர் அனைத்துமே ஒகேனக்கலுக்கு சென்று வருகிறது. இதே சின்னாறு அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீருக்கு சாமனூரிலே ஒரு தடுப்பணையும் தொல்லக்காது என்ற இடத்திலும் ஒரு தடுப்பணையும் கட்டினால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முழுமையாக பயன்படக்கூடிய வகையிலே அது அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டோம். மாண்புமிகு அமைச்சர் அரை மணி நேரம் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மற்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதை அந்த ஏரி இந்த ஏரின்னு சொல்றார்கள். ஆனால் மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் அமைச்சராக இருந்தவர்கள் இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கலாம். இவ்வளவு முக்கியமான வேலையை என்னிடத்தில் விட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை இந்நாள் அமைச்சர் ஏற்றுக்கொள்வார்.